இப்போ இந்த தர்பீஸ் பழத்தை ஜூஸ் போட்டு இதில் ஊற்றி வைக்க போகிறேன். இது ஐஸ் ஆகிடும். இதை இப்போ ஜூஸ் போட போகிறேன். இப்போ இந்த ஜூஸ் எடுத்துட்டேன். வாட்டர்மெலான் ஜூஸ். சர்க்கரை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் இல்லை, அப்போ தான் நான் கொஞ்சம் இனிப்பாக இருக்கும். இந்த ஜூஸ் இப்போ நான் இதில் ஃபில் பண்ணிக்க போகிறேன். எல்லாத்தையும் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிட்டு அதை அப்படியே மூடி வச்சுட்டா வெயிலுக்கு இந்த மாதிரி சாப்பிட பசங்களுக்கு வெளியில் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுக்காம இப்படி கொடுக்கலாம். அதான் இப்போ ஃபில் பண்ணியாச்சு. வாட்டர்மெலான் ஜூஸை சர்க்கரை போட்டு ஃபில் பண்ணிட்டேன். இதை இப்படியே மூடி வச்சிடணும். இப்போ செட் பண்ணியாச்சு. இதை அப்படியே ஃப்ரீசரில் வச்சிடணும். அப்படியே ஃப்ரீசரில் வைக்கணும். இதில் வைக்கிறேன். நாளைக்கு எடுக்கலாம். இப்போ நம்ம வாட்டர்மெலான் ஐஸ்கிரீம் ஐஸு எப்படி இருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பிரித்து பார்ப்போமா? இதை பாருங்கள், வாட்டர்மெலான் ஐஸ். நீங்கள் சின்ன பசங்களுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி ரெடி பண்ணி கொடுத்துருங்க. பழமே போட்டு பழச்சாறை போட்டு இதில் போட்டு ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா சுவையான ஐஸ் கிடைக்கும். இதை பாருங்கள், எல்லாமே அழகாக வந்துருக்கு பாருங்கள். இப்படி திருவிட்டு இப்படி எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப இதை பாருங்கள், வாட்டர்மெலான் ஐஸ். நீங்களும் இந்த மாதிரி செய்து கொடுங்க பசங்களுக்கு சம்மர் ஹாலிடேஸ்க்கு.